அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஷஃபீனா வ ஹபீபினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபி முஹ்கமித் தன்ஸீல். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أما المهلكات فشح مطاع وهوى متبع ويعجاب المرء بنفسه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய ஸலாத் என்னும் அருளும் சலாம் என்னும் சாந்தமும் கண்மணி நாயகம் முத்து முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. குறிப்பாக நம் முஹல்லா வாசிகளான ஆண் பெண் குழந்தைகள் அத்துணவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் 5வது மாதமான ஜுமாதல் ஊலா மாதத்தின் 3வது ஜுமாவில் நாம் வீட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இவ்வுலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், தருப்பெருமை இல்லாமல் எல்லா மக்களையும் சரிசமமாக அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடந்து வாழ்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, மனிதர்களிடத்திலே கல்வியும் செல்வமும் அந்தஸ்து பதவிகள் வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கே தெரியாமல் சில பண்புகள் அவர்களிடத்திலே வந்து விடுகிறது. சில பண்புகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்புகள் எல்லாம், இந்த செயல்கள் எல்லாம் மக்களையே அழிக்கக்கூடியது, அவர்களுடைய இம்மையையும் அழித்துவிடும், அவர்களுடைய மறுமையும் அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதிலே 3 பண்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அம்மல் முஹலிகாத்து, மனிதனை அழித்து விடக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அழிக்கக்கூடியது என்றால் இம்மையினுடைய நற்செயல்களையும் அழித்துவிடும், மறுமைக்கான சொர்க்கத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய செயல்கள் அது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஷஹுன் முதாஉன், வடிகட்டிய கஞ்சத்தனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இந்த உலகத்திலே தன்னுடைய குடும்பத்திற்கும் கொடுக்காமல் கஞ்சத்தனமாக செய்து சிக்கனம் என்ற பெயரிலே அவர் என்ன செய்து விடுகிறார்? மக்களுக்கு கொடுக்காமல், தன்னுடைய செல்வத்தை யாருக்கும் கொடுக்காமல் பொத்தி பொத்தி வைக்கிறார் என்று சொன்னால் அது அவரை அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். சில சஹாபா பெருமக்கள் இப்படியும் இருந்தார்கள், தங்களுடைய குடும்பத்திற்கு கூட செலவினங்களுக்கு கொடுக்காமல் இருந்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காமித்த விஷயம் இதுதான். இது நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பர்க்கத்து தருவான் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபிய பெண்மணி ஹிந்து பின்த் உத்வா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் அந்த பெண்மணி வெளியிலே வந்து நின்றார்கள். நின்று கொண்டிருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா என்ன விஷயம் என்று கேட்டு வாருங்கள். போனாங்க. என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? அப்பொழுது சொன்னார்கள், என்னுடைய கணவரான அபூ சுஃபியான் இருக்கிறாரே, அவர் எங்களுடைய வீட்டுக்கு தேவையான செல்வங்களை, அவர்களுடைய வீட்டு செலவுகளை கொடுப்பதில்லை. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் முறையிட வந்திருக்கிறேன். ஹுவ ரஜுலுன் ஷஹீஹ், அவர் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறாரு, கணவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, வேண்டுமென்றால் அவர் கொடுக்கிறாரா பாருங்கள், அல்லது உங்களுடைய தேவைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைக்கும் அவருடைய ஜேபிலிருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு அனுமதி கொடுத்தார்கள். இது கஞ்சத்தனம் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், ஹவன் முத்தபா,
தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி செல்கிறாரே அவர் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். இன்னைக்கு மக்கள் தன்னுடைய தன்னுடைய சிந்தனையை செலுத்தாமல் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றாமல் அவர்களுடைய மனோ இச்சையின் பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு செய்யணும்னு நினைச்சா அதை செஞ்சிருவார், இதை வாங்கணும்னு நினைச்சா அதை வாங்கிடுவார். இன்னைக்கு எந்த செயலாக இருந்தாலும் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் மக்கள் சில நபர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் மிக அழகாக சொல்லித் தரும். சூரா யூசுஃபனுடைய 53வது வசனம் 13வது ஜுஸுனுடைய முதல் வரி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விஷயத்திலே சிக்கிக்கொண்ட நேரத்தில் இப்படி சொன்னார்கள், ஒமா உபர்ரி நஃப்ஸி, என்னுடைய அந்த மனதை நான் பரிசுத்தமானவனாக கருதவில்லை. காரணம், இன்னன் நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிசூ, இந்த நஃப்ஸ் என்னும் இந்த மனம் இருக்கிறதே, இந்த மனோ இச்சை இருக்கிறதே, இது தீயதைத்தான் தூண்டிக்கொண்டே இருக்கும். இது தீயதைத்தான் தூண்டிக் கொண்டிருக்கும். இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய இரட்சகனான அல்லாஹ்வுடைய கிருபை என்பது இல்லாமலே தவிர, அந்த கிருபை இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து தப்பிக்க முடியும். எனவே மனோ இச்சை என்பது மிக மோசமான ஒன்று. ஒரு ஆலிம் பெருந்தகை தங்களுடைய கிதாபுகளை எழுதுறாங்க, நான் ஊர் மக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதரை பார்த்தேன். அந்த மனிதர் பேசினாலே மிக சிறப்பான முறையில் பேசுவார். அவர் ஒரு துறவி. அவருடைய பேச்சுக்கு மக்கள் எல்லாம் அப்படியே ஆட்பட்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அவர் எந்த இடத்துல போய் பேசினாலும் அவருக்கு பின்னால் மக்கள் போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர் ஒரு துறவியாக இருந்தார். அவர் என்ன கருத்தை சொன்னாலும் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு கவரப்பட்டவர்களாக, ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர் முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு ஈமான் கொண்டவர் அல்ல. அவருடைய பேச்சுக்கு கவரக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்கள். எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. அந்த ஆலிம் இமாம் பெருந்தகை சொல்றாங்க, எனக்கு அச்சம் ஏற்பட்டது, அந்த மனிதரிடத்தில் போய் பேசிவிட வேண்டும். காரணம், இவரை பின்பற்றி மக்கள் எல்லாம் ஷிர்கிலே குஃப்ரிலே சென்று விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டது. நான் அந்த துறவியாரிடத்திலே சென்று, மக்கள் எல்லாம் உங்களுடைய பேச்சை ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நீங்கள் மட்டும் இஸ்லாமுக்கு வந்து விட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஒன்று நீங்கள் இஸ்லாமுக்கு வந்து விடுங்கள், அல்லது மக்களை இப்படி வழிகெடுக்கிற விஷயங்களை பற்றி பேசாதீர்கள் என்று சொன்னார்கள். உடனே அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாராம், கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிட்டார். அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. இமாம் அவர்களுக்கு, என்னங்க இத்தனை வருஷமா மக்களுக்கு இப்படி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு நிமிஷத்துல நீங்க ஈமான கொண்டுட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், நான் எந்த விஷயமாக இருந்தாலும் என்னுடைய மனதிடத்தில் கேட்பேன், என்னுடைய மனதிடத்தில் கேட்பேன், என்னுடைய நஃப்ஸிடத்தில் கேட்பேன். என்னுடைய நஃப்ஸ் எதை சொல்கிறதோ அதற்கு நான் மாற்றமாகத்தான் செய்வேன். என்னுடைய நஃப்ஸிடத்திலே நான் கேட்டேன், நான் இஸ்லாமை தழுவி கொள்ளட்டுமா, நான் கலிமாவை மொழிந்துட்டு விடட்டுமா, நான் ஷஹாதத்தை சொல்லட்டுமா என்று கேட்டேன். என்னுடைய நஃப்ஸ் சொன்னது, சொல்லாதே, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாதே என்று என்னை சொன்னது. நான் உடனே யோசித்தேன், என்னுடைய நஃப்ஸ் வேண்டான்னு சொல்லுதுன்னு சொன்னா அது வேணும் என்று அர்த்தம். இதுதான் சஹாபாக்கள், இப்படித்தான் இருந்தார்கள். நஃப்ஸ் எதை வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்கள். நஃப்ஸை பின்பற்றி வாழவில்லை. நஃப்ஸை யார் பின்பற்றி செல்கிறார்களோ, யார் தன்னுடைய போக்கிலே செல்கிறார்களோ, மன இச்சைக்கு அடிப்படை போகிறார்களோ, அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டவர்கள். அந்த செயல் அழிக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லித் தருகிறார்கள். மிக முக்கியமாக இன்று பேச வேண்டிய ஒரு விஷயம், மூன்றாவது குணம், இஅஜாபுல் மர்இ பி நஃப்ஸிஹி. இன்னைக்கு மக்களிடத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது. அது ஹதீஸனுடைய வழியில் இருக்கிறதுனால 2 குணங்களை சொன்னேன். மூன்றாவது மிக முக்கியமானது, இன்று மக்களுக்கு மத்தியிலே தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வது, தான் தான் என்ற கர்வம், தான் தான் என்ற ஆணவம். மக்களிடத்திலே சில செல்வங்கள் வந்து விட்டாலே போதும். ஒருத்தர் ஒரு 1 லட்ச ரூபாய் வந்துருச்சுன்னா, ஒரு பைக்கை வாங்கிட்டா, ஒரு வீடை கட்டிட்டா, அவர் ஆடுற ஆட்டம் என்ன அப்படின்னு ஆயிருது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் தன்னை எவ்வளவு கட்டுப்படுத்தி வாழ வேண்டுமோ தன்னுடைய பெருமையை அப்படியே அடக்கி இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல் கிப்ரியா ரிதாஇ,
இந்த பெருமை என்பது இருக்கிறதே என்னுடைய மேலங்கி. யார்? அல்லாஹ் சொல்கிறான், பெருமை என்பது எனக்குரியது. யார் அந்த பெருமை என்னும் ஆடையை என்னிலிருந்து கழட்டுகிறாரோ அவரை நான் நரகத்தில் புகுத்தி விடுவேன். யார்? அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குத்ஸிலே சொல்றாங்க. எனவே தான் சஹாபா பெருமக்கள் எந்த இடத்திலும் தன்னுடைய தருப்பெருமையை என்ன செய்தார்கள்? அகம்பாவத்தை அடித்தார்கள், அடித்து நொறுக்கினார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி அது. மக்காவை வெற்றி கொண்டு லட்சக்கணக்கான சஹாபாக்களை அழைத்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000க்கும் மேற்பட்ட அந்த சஹாபாக்களை அழைத்து கொண்டு உள்ள போறாங்க. போகின்ற நேரத்தில் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்ப்பதற்கு வரும்பொழுது நடுங்கி வருகிறார். கை கால்கள் எல்லாம் நடுங்கி வருகிறார். காரணம், எங்களை என்ன செய்து விடுவார்களோ, இவ்வளவு பெரிய படையை திரட்டி கொண்டு வந்திருக்கிறாங்களே மக்காவுக்குள்ள, மக்கா வெற்றி ஆயிடுச்சு. அந்த நபரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஹவ்வின் அலைக், நீங்கள் ஏன் இவ்வளவு பதறுகிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு சாந்தம் தரட்டுமாக, நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா அன இப்னு இம்ராத்தின் தஅக்குலுல் கதீத், நான் ஏதோ பெரிய அரசன் எல்லாம் அல்ல. சொன்ன வார்த்தை, நான் பெருசா அரசன்லாம் இல்லை, நானும் உலர்ந்த அந்த காய்ந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டு வளர்ந்த அந்த பெண்மனுடைய மகன் தான் நான். தன்னை எவ்வளோ பெரிய படையை வச்சிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதத்தில் சொன்ன வார்த்தை, இதே மக்காவிலே உலர்ந்த காய்ந்த இறைச்சியை தின்று வளர்ந்த அந்த பெண்மனுடைய மகன் தான் நான், நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம், தருப்பெருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லவே இல்லை. எந்த இடத்திலுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணவத்தோடு கர்வத்தோடு பேசியதே கிடையாது. இதைதான் சஹாபாக்களும் செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் 10 ஆண்டுகள் அவர்களுக்கு சேவை செய்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் சஹாபாக்கள் எந்திரிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியதே கிடையாது. அவங்க வராங்கன்னா ஏன் அந்த அரசர்கள்லாம் வந்தார்கள்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க, அமைச்சர்கள்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார் என்று சொன்னால் அப்படி யாராவது எந்திரித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வெறுப்பார்கள் என்று சொல்லுங்கள், வெறுப்பார்கள். இப்படிதான் சஹாபாக்களும் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சமயம் வீதியில பெரிய தோற்பைய தண்ணியை சுமந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அமீருல் ஹலீஃபா, 2ஆம் ஹலீஃபா, 10 வருஷம் ஆட்சி செய்தவர்கள், பெரிய தோற்பைய தண்ணியை தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு வராங்க. அப்பொழுது சில நபர்கள், சஹாபா பெருமக்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, பெரிய பெரிய நபர்கள்லாம் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, நீங்க தலையில இவ்வளவு பெரிய தண்ணியை தூக்கிட்டு போனா உங்களை எப்படி அவங்க ஹலீஃபான்னு ஏற்றுக்கொள்வாங்க? அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய அரசாட்சி என்ன செஞ்சிருக்கான், கொடுத்திருக்கிறான். ரோம் நாட்டினுடைய மன்னர்கள் வருகிறார்கள், பாரசீக நாட்டு மன்னர்கள் வருகிறார்கள். வருகின்ற நேரத்திலே எனக்கு ஒரு நேரத்தில் இப்படி தோன்றுகிறது, உமரே நீ எப்படி இருந்தாய், இப்பொழுது அல்லாஹ் உன்னை எப்படி வைத்திருக்கிறார் என்ற அந்த பெருமையான எண்ணம் வரும் பொழுதுதான் நான் இது போன்ற செயல்களை செய்து என்னுடைய நஃப்ஸை நான் அடக்கிக் கொள்கிறேன், என்னுடைய தருப்பெருமையை நான் அடக்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய ஸ்ரீதேவி, எவ்வளவு கிதாபுகளை எழுதியிருக்கிறாங்க, மார்க்க சட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வாலிபர்கள் மாணவர்கள் இருந்தாங்க. இருந்தாலும் தங்களுடைய வீட்டுக்கு தங்களுடைய தேவைகளுக்கு விறகு சுமந்து செல்வாங்களாம், விறகு சுமந்து செல்வாங்களாம். அப்பொழுது அவங்களுடைய மாணவர்கள் வந்து சொல்வாங்களாம், ஹஸ்ரத் அவர்களே, இமாம் அவர்களே, நாங்கள் தூக்கிக்கிட்டு போகிறோம், எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லுங்க, நாங்கள் தூக்கிக்கிட்டு வரோம்னு சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை, நஹனு கௌமுன் மசாகீன், நாங்கள் எல்லாம் ஏழையான மக்கள், நாங்கள் எல்லாம் ஏழையான மக்கள், அல்லாஹ் நம்மை ஏழையாக விரும்புகிறான், ஏழையாகவே நான் வாழ விரும்புகிறேன் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களை பணிவோடு தங்களை பெருமை கொள்ளாத நிலையில் வைத்திருந்தார்கள். நம்மளிடத்துல கொஞ்சம் செல்வம் வந்துட்டா, ஒரு பதவி அந்தஸ்து வந்துட்டா, நம்மளிடத்துல சில போஸ்ட்டுகள் அதெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய நிலையை மாற்றக்கூடாது. சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வரலாறு எவ்வளவு சிறந்ததா இருக்கு, எப்படி இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி
தற்பெருமையை அப்படியே ஒழித்தவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா குதிரையில சவாரி செய்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்க நேரத்திலே ஒரு 4-5 நபர்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற உணவை தன்னுடைய சுஃப்ராவில் போட்டு சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க. அந்த உட்காருகின்ற நேரத்திலே பார்த்த ஒருவர், அதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் வருகிறார்கள், அவங்களையும் அழைச்சி நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு, யா இப்ன ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரின் பேரரே நீங்கள் வாருங்கள் அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாங்க. உடனே அவங்களும் முகமலர்ச்சியோடு இறங்கி வராங்க. வந்து பார்த்தா அங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தை மக்களும் யாசகம் கேட்கக்கூடியவர்கள், பிச்சை எடுக்கிறவங்க, யாசகம் கேட்கக்கூடியவர்கள் அழைக்கிறாங்க சுஃப்ராவில் வந்து உட்காரத்துக்காக வேண்டி. யோசிச்சு பாருங்க, இங்கே தான் நம்மளுடைய நஃப்ஸு, இங்கே தான் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற அந்த பாகுபாடு காட்டுகிறோமா? இஸ்லாம் ஒருபோதும் காட்டவில்லை, காட்டலை. என்ன நினைச்சிருப்போம்? நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, என்ன யோசிச்சிருப்போம்? இப்பெல்லாம் எங்கேயாவது பாய் கொஞ்சம் கொடுங்கல ஏதாவது இருந்தா அப்படின்னு தொட்டுட்டாலே என்ன செய்யறோம்? கையை தொட்டுட்டியா அப்படின்னு பார்க்குறோம். என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர் தெரியுமா? அவங்க அழைச்ச உடனே உட்கார்ந்தாங்க, அவங்களோடு உட்கார்ந்து அவர்களோடு சாப்பிட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அவங்க அழைச்சாங்க, முகமலர்ச்சியோட உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தது மட்டுமல்லாமல் சாப்பிடு மட்டுமல்லாமல் வரலாறு சொல்லி தருகிறது, அங்கே யாசகம் செய்து சாப்பிட்டார்களே அந்த மக்கள் அத்தனை நபர்களையும் சொன்னார்களாம், நீங்கள் அழைத்தீர்கள் நான் வந்து சாப்பிட்டேன், நீங்கள் அழைத்தீர்கள் நான் வந்து சாப்பிட்டேன், இதே போன்று நீங்களும் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், என்னுடைய விருந்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் நம்மளால வாழ முடியுமா? நம்ம கொடுக்கிறதே பெரிய விஷயம், நம்ம கொடுக்கிறதே பெரிய விஷயம். இன்று யோசித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கான பொக்கிஷம், அதுதான் நமக்கு நாளை மறுமையில் தேவைக்கு வரக்கூடியது. எதெல்லாம் இங்கே விட்டுட்டு போறோமோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது பிள்ளைகள் அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அதற்கான கூலி உண்டு. ஒருவேளை அதை தவறான முறையில் பயன்படுத்தி விட்டார்கள் என்றால் அதற்கான கூலியும் நாம் தான் அனுபவிக்கணும். சேகரிச்சுட்டு போறோமா இல்லையா? சம்பாரிச்சு வச்சுட்டு போறோமா இல்லையா? வேற பேட்டாக்கு ஹோனா, என்ன பிள்ளைக்கு இது, ஏன் இவனுக்கு அது, என் மகளுக்கு இது, இப்படி என்று என்ன செய்யறோம்? சேகரித்து வைக்கிறோம். ஒருவேளை அந்த செல்வங்கள் சரியான முறையில் ஹலாலான முறையில் பயன்படுத்தப்பட்டால் நிச்சயம் நமக்கும் அதிலே கூலி உண்டு. ஆனால் ஒருவேளை தவறான முறையில் அதை பயன்படுத்தப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கான தீமையும் அதற்கான கூலியும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? மறுமையிலே காட்டி தருவான். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இஅஜாபுல் மர்இ பி நஃப்ஸிஹி, ஒரு மனிதன் தன்னை எவ்வளவு முடியுமோ நாம் என்ன செய்யணும்? தற்பெருமை இல்லாமல், நம்மளுடைய அகம்பாவம், நம்மளுடைய ஆணவம் இல்லாமல் வாழ்ந்து காட்ட வேண்டும். சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் வாழ்ந்தும் காட்டினார்கள், பிறரையும் வாழவும் வைத்தார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய காரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுறாங்களோ அப்படியே ஓதுவாங்க. எந்த அளவுக்குனா ஒரு சமயம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்களாம், இங்க உபய் இப்னு கஅப் யாரு? அல்லாஹ் அவர்களை ஓத சொல்லி உங்களை கேட்க சொன்னான். அவங்க சொன்ன உடனே உபய் இப்னு கஅப் அழுக ஆரம்பிச்சாங்க. சம்மானி அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பேரை சொன்னானான்னு கேட்டாங்க. அப்படிப்பட்ட சஹாபி உட்கார்ந்து குர்ஆனுடைய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் குர்ஆனை பற்றி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. பல நபர்கள் சந்தேகங்கள் கேட்கிறாங்க. சந்தேகங்கள் கேட்டும் பொழுது சில மனிதர்களுடைய மனசுல வந்துச்சு, எவ்வளவு அழகாக சொல்லி தராங்க, எவ்வளவு அழகாக சொல்லி தராங்க. இப்படி என்ற சில மனிதர்களுடைய மனசுல வந்து இவங்க எந்திரிச்சு கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு போறாங்க, வகுப்பு முடிஞ்சிருச்சுன்னு போறாங்க. போகின்ற நேரத்தில் ஒரு 10-15 நபர்கள் அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விஷயங்களை கேட்டுக்கலாமேன்னு அப்படியே போயிட்டாங்க பின்னாடியே. அங்க ஹலீஃபாவா இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்தவர்கள் எப்பயுமே சாட்டையை கையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க, எடுத்து அடிக்க போயிட்டாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு வரலாறு சொல்லிதல் அடிக்க போயிட்டாங்க, பயந்துட்டாங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் என்ன தவறு செய்தேன்? குர்ஆன் உட்கார்ந்து சொல்லி கொடுத்தேன், அவங்களுடைய தவறுகளை, அவங்களுடைய சந்தேகங்களை நான் நிவர்த்தி செய்தேன், இப்பொழுது நான் என்ன செய்து விட்டேன்? திரும்பி பாருங்கள் என்று சொன்னார்கள். பின்னால் 10-15 நபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். யார் இவர்கள் என்று கேட்டார்கள். எனக்கு தெரியலையே,
நான் வரவும் சொல்லலை, எதுவுமே நான் சொல்லலையே. சொன்னார்கள், அவர்களை தாழ்வுபடுத்தி நீங்கள் உயர்ந்தவர்களாக காட்டியதற்காகத்தான் உங்களிடத்தில் என்ன சாட்டை எடுத்து காட்டினேன் என்று சொன்னார்கள். காரணம், நீங்கள் உயர்ந்தவர்களாக எந்த இடத்திலும் காட்டிக்கொள்ளக்கூடாது, அப்படியும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது, எல்லா நபர்களும் சமமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சுட்டி காட்டியதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. உபயோகப்படுக்க எதுவும் நினைக்கல, அவங்க நீங்க பின்னாடி வாங்க, நீங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லல. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்தாதீர்கள். எல்லா இடத்திலும் சகஜமாக இருக்கணும். நான் வந்தா, நான் இப்படி, நான் அப்படி என்று எந்த இடத்திலுமே நம்மளுடைய பணியாளர்களிடத்தில், நம்மளுடைய கீழ், நம்மளுடைய குடும்பத்தில் யாரிடத்திலுமே அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம் நமக்கு கற்றுத்தந்தது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா மக்களையும் சரிசமமாக பார்க்கின்ற அந்த ஷரியத்துடைய இஸ்லாமிய அந்த கோட்பாடுகளை பின்பற்றி நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.